நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டதிலிருந்து வழக்கமான மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்றது, சாராய விவகாரத்தில் இரு கழகங்கள் மீதும் விமர்சனம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பெரிய பெரிய அரசியல் நிகழ்வுகள் எதுவும் நடத்தப்படலை. ஆனால் சைலண்டாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை, கட்சி நிர்வாகிகளை நியமிக்கிறது, கூட்டணி குறித்து எந்த சிக்னலும் வெளியிடாம சாதுரியமாக பேசுறது அப்படிங்கிறதுல விஜய் ரொம்ப கவனமாக செயல்பட்டு வர்றாரு. இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு என்பது அவரது ஆதரவாளர்களையும் அரசியல் கட்சிகளையும் நிமிர்ந்து பார்க்க வச்சிருக்கு. இந்த மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தி அரசியல் கட்சிகளை அதிர வைக்க வேண்டுங்கிற நோக்கத்துடன் தான் தமிழக வெற்றி கழகத்தினர் களமிறங்கியிருக்கிறாங்க. ஆனால் மாநாட்டுக்கான இடத்தை தேர்வு செய்யும் போதே விஜய்க்கு கடுமையான நெருக்கடி தரப்பட்டிருக்கு. மதுரை, ஈரோடு என எங்கு சென்று மாநாட்டுக்கான பெரிய அளவு நிலத்தை தேர்வு செஞ்சாலும் காலையில் இடத்தை தருவதா சொல்றவங்க மாலையில் மறுத்துறாங்க. இதையடுத்து திருச்சி ரயில்வே மைதானத்தில் மாநாடு நடத்தலான்னு திட்டமிட்டு இருக்கிறாரு விஜய். இதில் பெரிய அளவுக்கு அதிகாரத்தின் செல்வாக்கு செல்லாது என்பதால இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கும் ஸ்டெக் வச்சிருக்காங்க. ஒரு சாதிய சங்கத்தை தூண்டிவிட்டு விஜய் மாநாடு நடத்தும் அதே நாடுல அதே இடம் தங்களுக்கு வேண்டும்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. மாநாடு நடத்த விஜய்க்கு இடம் தரப்பட்டாலும் குறிப்பிட்ட ஜாதியினருக்கு எதிராக மாநாட்டை திசை திருப்பி விடலாம் அப்படிங்கிறதுக்கான கணக்கா இது இருக்குது. இதிலும் தமிழக வெற்றி கழகம் சாதுரியமா செயல்பட்டதாகத்தான் தெரியுது. திருச்சி ரயில்வே மைதானத்தை விட்டுட்டு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில மாநாடு நடத்த தற்போது முடிவு செய்யப்பட்டிருக்கு. திருச்சி பொன்மலை ரயில்வே திடலை விட இது பெரிய இடம் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. பார்க்கிங், உணவு சமைப்பது, கழிப்பிடம், குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் செய்து தர வேண்டும் என்பதால இவ்வளவு பெரிய இடத்தை பார்க்க வேண்டும் என விஜய் அறிவுறுத்திய நிலையில தற்போது விக்கிரவாண்டிக்கு மாநாடு மாற்றப்பட்டிருக்கு. மாநாடு செப்டம்பர் மாதம் நடத்தப்படும் அப்படின்னு தெரியுது. அநேகமா 20 அல்லது 22ஆம் தேதி மாநாடு நடைபெறலாம்னு எதிர்பார்க்கப்படுது. மாநாட்டில் கட்சியோட கொடி, கொள்கை, சின்னம் போன்றவை அறிமுகம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருது. செப்டம்பர் மாதம் மழைக்காலமா இருக்கும் என்பதால மாநாட்டை ஜனவரிக்கு பிறகு நடத்தி கொள்ளலாமா என்றும் ஆலோசிக்கப்பட்டுச்சு. ஆனா நடிகர் விஜயோட கோட் திரைப்படம் வெளியான கையோடு மாநாட்டை நடத்தினால்தான் கோட் படத்திற்கு யாரும் இடையூறு செய்ய மாட்டார்கள்னு திட்டமிட்டிருக்காங்க. சொன்னா சொன்னதுதான் என்பதுல விஜய் உறுதியா இருக்காரு. ராபின்சன் பூங்காவில் அண்ணா கொட்டு மடையில தான் திமுகவை தொடங்கினார் என்றும் நினைவு கூறுகிறாங்க விஜய்க்கு ஆலோசனை கூறும் மூத்த நிர்வாகிகள். மாணவர்களிடம் தொடங்கிய திமுக அரசியலை போலதான் நடிகர் விஜயின் அரசியலும் மாணவர்களிடையே தான் தொடங்கியிருக்குது என்பதும் இங்க குறிப்பிடத்தக்கது. ஆனா திமுக தொடங்கப்பட்ட போது அந்த கட்சிக்கு அன்றிருந்த காமராசர் ஆட்சியோ, பக்தவச்சலம் ஆட்சியோ கட்சியின் செயல்பாடுகளுக்கோ அல்லது திமுகவோட தனிப்பட்ட தலைவர்களுக்கோ எந்த இடையூறும் செய்ததில்லை. ஆனால் இப்போது நிலைமையே வேறா இருக்கு. மாநாடு நடத்தும் இடத்தை தேர்வு செய்வதிலேயே இடையூறுகள் தொடங்கிவிட்டன. மேலும் மாநாட்டுக்கு வருகிறவங்கிட்ட கெடுபிடி இருக்கலாம் என்பதால அதனை சமாளிப்பதற்கான ஆலோசனைகளையும் தமிழக வெற்றி கழகம் மேற்கொண்டு வருது. சினிமாவில் ரிட்டைர்மெண்ட் வயது வந்தவுடன் அரசியலுக்கு வருகிறவர்கள் மத்தியில் படத்துக்கு குறைந்தது 200 கோடி ரூபாய் வசூலாகும் நிலையில தான் அதனை திறந்துட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதை முன்னிறுத்தி மாநாட்டில் விஜய் ஒரு அரசியல் தலைவர் என்கின்ற பரிமாணத்தை உருவாக்குவதற்கான வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருது. செப்டம்பர் 22ஆம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் வருவதால அன்று மாநாட்டை நடத்த வேண்டும் என நிர்வாகிகள் கோரியதாக தகவல் வருகின்றது. ஆன்மீகத்தில் நம்பிக்கை உடையவரான விஜய் அந்த தேதியில மாநாடு நடத்த சம்மதம் தெரிவித்திருக்கிறார். ஆனா சில நிர்வாகிகளோ அந்த தேதியில வேண்டாம், செப்டம்பர் 22ஆம் தேதியில தேய்பிரையாக இருக்கிற நிலையில வளர்பிறை வரும் தேதியில மாநாட்டை நடத்தலான்னு கூறி வராங்க. இப்படி ஒரு கோஷ்டியும் தமிழக வெற்றி கழகத்துல தனது விளையாட்டை நடத்தி வருது. மாநாட்டின் வெற்றி என்பது ஆதரவாளர்களின் பலத்தை காட்டுவது, உறுதியான திட்டவட்டமான கொள்கைகளை வெளியிடுவது, செயல் திட்டங்கள் குறித்து அறிவிப்பது என்பதுதான் கட்சியை முன்னிறுத்தும் என்பதால விஜயின் எதிர்கால வெற்றி முதல் மாநாட்டில் வெளியாகும் அறிவிப்புகளை பொறுத்தே அமையும் என்பதுதான் யதார்த்தமான நிலையாகும்.